ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். பாட்டாளி மக்கள் கட்சி முழுமையாக அன்புமணி ராமதாஸின் கட்டுப்பாடு மற்றும் தலைமையின் இறங்கி வருவதாக பாமக வழக்கறிஞர் பாலு தெரிவித்துள்ளார். பாமக தலைவர் அன்புமணி நடத்தும் பொதுக்குழுவுக்கு தடை கோரிய மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இது தொடர்பாக வழக்கறிஞர் பாலு தந்தி டிவிக்கு அளித்த பேட்டியில் எந்த வழக்கு தொடர்ந்தாலும் அதை சட்டப்படி சந்திக்க தயாராக உள்ளதாக கூறினார். மேலும் இன்று நடைபெறும் பாமக பொதுக்குழு என்பது தமிழக அரசியலில் புதிய சரித்திரத்தை உருவாக்கும் பொதுக்குழுவாக இருக்கும் என வழக்கறிஞர் பாலு தெரிவித்துள்ளார். நீதிபதி அவர்கள் 5 நிமிடத்தில் இந்த வழக்கை என்னால் முடித்துவிட முடியும் என்றாலும் இதனுடைய இந்த முக்கியத்துவத்தை கருதி இரு தரப்பினுடைய நலன் கருதி நாங்கள் அவர்களை விசாரிக்கலாம் என்று ஒரு முயற்சி மேற்கொண்டார். அந்த முயற்சியும் நடைபெற்றது. அதனுடைய முடிவுகள் என்ன என்பதை என்னால் இப்பொழுது சொல்ல முடியாது. அதற்கு பிறகு இந்த வழக்கை அவர் முடித்துதானே வைத்தாக வேண்டும். எனவே இந்த வழக்கு குறித்து வாதத்தை 3 தரப்பினரிடம் கேட்டார். மனுதாரர் தரப்பில், எங்களுடைய தரப்பில், அரசு தரப்பில் அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்டு அதற்கு பிறகு சற்று நேரம் வழக்கினுடைய தீர்ப்பை ஒத்திவைத்து ஒரு 8:30 மணி அளவில் இந்த தீர்ப்பை நீதிபதி அவர்கள் பிறப்பித்தார். அந்த தீர்ப்பில் வழக்கு தள்ளுபடி செய்கிறது என்று அவர் தெரிவித்தார். இது இந்த வழக்கு என்பது சிவில் நீதிமன்றத்தில் தொடர வேண்டிய தன்மை கொண்ட ஒரு வழக்கு என்பதை ஒரு கருத்தாக அவர் அப்பொழுது தெரிவித்தார். அதனால் எங்களுக்கு நாளை நடக்கக்கூடிய பொதுக்குழுவில் எந்த சிக்கலும் இல்லை. தொண்டர்கள் உற்சாகமாக எல்லா பகுதிகளிலிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே முழுமையாக இந்த கட்சி என்பது அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய கட்டுப்பாட்டில், அவருடைய தலைமையின் கீழாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த விதத்தில் எங்களுக்கு இதில் எந்த கஷ்டமும் இல்லை. எந்த வழக்கை அவர்கள் தொடர்ந்தாலும், அது சிவில் நீதிமன்றமாக இருந்தாலும் அல்லது மேல்முறையீடாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் சட்டப்படி வழக்கை சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் எல்லாம் மருத்துவர் ஐயா அவர்களிடம் பயிற்சி பெற்றவர்கள். எங்களுக்கு ஒரு எதிர்ப்பை எப்படி சமாளிக்க வேண்டும், போர்க்குணத்தோடு எப்படி செயல்பட வேண்டும் என்ற ஆலோசனைகள் எல்லாம் வழங்கியவர் மருத்துவர் ஐயா அவர்கள். அவருடைய வழிகாட்டுதலின்படி இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை மீட்டெடுப்பதற்காக நாங்கள் முழுமையாக ஈடுபடுவோம். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.